பேசும் குகை. நாம் அனைவரும் ஒரு சிறிய கிராமத்தை சுற்றி பார்த்து அங்கே வாழ்ந்த ஒரு சிறுவனைப் பற்றி ஒரு கதையை படிக்கிறோம். அந்த சிறுவன் பெயர் அரவிந்த். அரவிந்த் மிகவும் குறும்பாளி. அவன் எப்போதும் புதுமைகளை கண்டுபிடிக்க விரும்புவான். ஒரு நாள் அவன் தனது நண்பர்களுடன் பறவை பிடிக்க சென்றான். அவர்கள் காட்டுக்குள் சென்றபோது ஒரு பெரிய குகையை கண்டனர். அந்த குகை மிகவும் இருண்டும் பயங்கரமாகவும் இருந்தது. எல்லா நண்பர்களும் பயந்து வெளியே ஓடினர். ஆனால் அரவிந்த் தனது அவசரத்தை அடக்கிக் கொண்டு குகைக்குள் செல்ல முடிவு செய்தான். குகைக்குள் சென்றபோது அவன் அங்கு வித்தியாசமான ஒலிகள் கேட்டான். அவனது இதயம் துடித்தாலும் அவன் முன்னேறிப் பார்க்கத் தொடங்கினான். சிறிது தூரம் சென்று அவன் அங்கு ஒரு பழைய புத்தகம் கண்டான். அந்த புத்தகம் பொற்கொடியால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அதில் மந்திர சொற்கள் எழுதப்பட்டிருந்தன. அரவிந்த் புத்தகத்தை எடுத்து தனது வீட்டுக்கு வந்தான். அவன் தன் தந்தையிடம் அந்த புத்தகத்தைப் பற்றி கூறினான். அவரது தந்தை ஒரு பழமையான கதைகளையும் வரலாறுகளையும் அறிந்தவர். அவர் அந்த புத்தகத்தை படித்து அதில் ஒரு மந்திர குகையின் வரலாறு எழுதப்பட்டிருந்ததை கண்டார். அந்த குகையில் நுழைந்தவர்கள் அனைத்து நலன்களையும் பெறுவார்கள் என்று கூறப்பட்டிருந்தது. இதற்குப் பிறகு அரவிந்த் மற்றும் அவரது குடும்பம் அந்த மந்திர குகைக்கு சென்று அதன் வளங்களை பயன்படுத்தினார்கள். அவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ்ந்தனர். இக்கதையின் நுட்பம் நம்முடைய பயத்தைத் தாண்டி புதிய வாய்ப்புகளைத் தேடுவது என்பதாகும். அவ்வாறு செய்முறைப்படும்போது நமக்கு எதிர்பாராத சுகங்களும் சந்தோஷங்களும் கிடைக்கும்.